நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சஜிதா திலாவத். 3 விஷயங்களில் ஒன்று உண்டானால் சஜிதா திலாவத் செய்வது வாஜிபாகும். ஒருவர் சஜிதாவுடைய வசனத்தை ஓதினால் சஜிதா திலாவத் செய்வது வாஜிபாகும். சஜிதாவுடைய வசனத்திலிருந்து சஜிதாவின் எழுத்தை அதன் முன் உள்ள வாசகத்துடனோ அல்லது அதன் பின் உள்ள வாசகத்துடனோ ஓதினால் சஜிதா திலாவத் செய்வது வாஜிபாகும். சஜிதாவின் வசனத்தை செவியேற்றால் சஜிதா திலாவத் செய்வது வாஜிபாகும். சஜிதாவின் வசனத்தை ஓதிய இமாமை பின்பற்றி தொழுதால் சஜிதா திலாவத் செய்வது வாஜிபாகும். மனிதன் அல்லாதவற்றிடமிருந்து சஜிதாவின் வசனத்தை செவியுற்றால் சஜிதா திலாவத் செய்வது வாஜிபாகாது. உதாரணமாக, மைக் மற்றும் போன் போன்ற ஒளி தரும் கருவியிலிருந்து சஜிதாவின் வசனத்தை ஒருவர் செவியுற்றால் சஜிதா திலாவத் செய்வது வாஜிபாகாது. ஒருவர் தொழுது கொண்டிருக்கும் நிலையில் சஜிதாவின் வசனத்தை ஓதியதினால் தொழுகையில் உடனே சஜிதா திலாவத் செய்வது அவர் மீது வாஜிபாகிவிடும். உடனடியாக என்பது சஜிதாவின் ஆயத்தை ஓதியதற்கும் சஜிதா திலாவத் செய்வதற்கும் மத்தியில் 3 ஆயத்துகளை ஓதுவதை விட அதிக நேரம் ஆகாமல் இருக்க வேண்டும். தொழுகையில் சஜிதாவின் ஆயத்திற்காக ஒருவர் சஜிதா செய்யவில்லை, ருக்கு செய்துவிட்டார். மேலும் அந்த ருக்குவை கொண்டு சஜிதா திலாவத்தை நியத்து செய்திருந்தால் அதுவே அவருக்கு போதுமாகிவிடும். அவர் சஜிதா திலாவத்தை நியத்து செய்திருந்தாலும் அல்லது நியத்து செய்யவில்லை என்றாலும் சரியே. தொழுகையில் சஜிதா ஆயத் ஓதி 3 ஆயத்துகளை விட அதிகமாக ஓதிவிட்டால் பிற்படுத்திய காரணத்திற்காக அந்த சஜிதா திலாவத்தை கலா செய்வது அவர் மீது வாஜிபாகும். ஒருவர் சலாம் கொடுத்து தொழுகையிலிருந்து வெளியேறினால் அவர் தொழுகையை இல்லாமல் ஆக்கும் செயலை செய்யாதவரை சஜிதா திலாவத்தை கலா செய்து கொள்ளலாம். சஜிதா திலாவத் செய்வதின் முறை. சஜிதா திலாவத் செய்யும் முறை: சஜிதாவிற்காக பூமியில் தன் நெற்றியை வைக்கும் போது ஒரு தக்பீர், சஜிதாவிலிருந்து நெற்றியை உயர்த்தும் போது ஒரு தக்பீர் ஆகிய 2 தக்பீர்களுக்கு மத்தியில் ஒரே ஒரு சஜிதா செய்வதாகும். அந்த தக்பீரின் போது தன் இரு கைகளையும் உயர்த்தக்கூடாது. மேலும் அந்த சஜிதாவிற்கு பிறகு சலாமும் கொடுக்கக்கூடாது. அந்த சஜிதாவில் ஓத வேண்டிய துவா: சஜத வஜ்ஹிய லில்லதி ஹலகஹு வஷக்க சம்அஹு வபஸரஹு பிஹௌலிஹி வகுவதிஹி ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் ஹாலிகீன். எனது முகம் அதனை படைத்து தனது ஆற்றலாலும் சக்தியாலும் அதன் காது கண் புலன்களுக்கு வழி அமைத்து கொடுத்த இறைவனுக்கு சஜிதா செய்துவிட்டது. படைப்பாளர்களில் மிக சிறந்தவனாகிய அல்லாஹ் பாக்கியம் உடையவன். ரப்பனா ஆமனா ஃபக்துப்னா மஹஷாஹிதீன். எங்கள் இறைவனே, நாங்கள் இவ்வேதத்தின் மீது நம்பிக்கை கொண்டோம். எனவே இவ்வேதம் சத்தியமானது என்று சாட்சி சொல்வோருடன் எங்களையும் நீ பதிவு செய்வாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.